நீ நான் காதல் சீரியலில் அடுத்த வாரம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சுந்தரி நேராக போயிட்டு நம்ம முரளி அதாவது கிருஷ்ணன்கிட்ட இந்த மாதிரி அபிக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு, 10 நாளில் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே முரளி என்ன பண்ணுறாப்புல, எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டணும், ஏன்னா அபியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்கிறாப்புல நம்ம முரளி. ஸோ அப்போ தனியாக அபியை மீட் பண்ணி பேசணும் அப்படிங்கிறதுக்காக கோயிலில் வச்சு மீட் பண்ணலாம் அப்படின்னு போகிறாங்க. ஸோ நம்ம அபியோட அக்கா அணுவும் தான் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இங்கேருந்து அபின்னு நம்ம முரளி கூப்பிட்டு பார்க்குறாப்புல, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா காதில் விழுவே இல்லை. கொஞ்ச நேரத்தில் அஞ்சலியும் அங்கே வராங்க. ஸோ முரளி மீட் பண்ணலாம் அப்படின்னு போகிற நேரத்தில் அஞ்சலி அங்கே வந்ததுனால வேறு வழியே இல்லை, அந்த கோயிலே ஒரு தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாங்க நம்ம முரளி. ஸோ அஞ்சலியை வந்து அந்த தூணை பார்க்கும் பொழுது யாரோ ஒளிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அது யார், நம்ம வீட்டுக்காரர் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக வராங்க. நம்ம முரளியும் அவுத்துலேயே ஒளிஞ்சிருக்கிறாங்க. ஸோ அஞ்சலியும் வந்து பார்த்துருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். மேபி வந்து அபி அணு இவங்க 2 பேருக்குமே உண்மை தெரிய வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம்.